அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி என்ன ஒரு அருமையான கிராஃப்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓஹெச்பி சீட் அதோட பெயிண்டிங்னு சொல்லலாம். இது வந்து 2 முறையிலையும் நீங்கள் செய்யலாங்க. ஓஹெச்பி சீட்டை வச்சும் பண்ணிக்கலாம், கண்ணாடி கிளாஸை வச்சும் பண்ணிக்கலாம், கண்ணாடி பாட்டிலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் செஞ்சு முடித்த பிறகு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பெயிண்டிங் தாங்க இந்த கிளாஸ் பெயிண்டிங். இந்த கிளாஸ் பெயிண்டிங் செஞ்சிங்கன்னா மனசு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த கலர்ஸை பார்க்குறப்ப அந்த அளவுக்கு நம்மளோட மனசு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷத்தில் நம்ம அந்த பெயிண்டிங் பண்ணுவோம். இதுவும் வந்து ஒரு தெரப்பி மாதிரி தாங்க. இது வந்து நம்ம என்னன்னா பெயிண்ட் பண்ணும்போது நம்ம மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கிறப்ப நம்மளோட மைண்டெல்லாம் அந்த பெயிண்ட்டை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கோம், அந்த ட்ராயிங்கை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கோம். அதுவும் வந்து ஒரு கலை தானே. அந்த கலையை நம்ம செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மனசு வந்து ஒருநிலைப்படுத்தப்பட்டு நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே ஒன்றிணைஞ்சு அந்த பெயிண்டிங்கை பண்ணுறப்ப அந்த பெயிண்டிங் வந்து ஒரு தத்ரூபமாக அவ்வளோ அழகா சூப்பராக பக்காவான ஒரு அட்ராக்ஷன்லாம் நம்மளுக்கு அந்த பெயிண்டிங் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்குறப்ப அது உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு அழகையும் சேர்த்தே தருங்க. அந்த அளவுக்கு இந்த அற்புதமான பெயிண்டிங்கை நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களோட மைண்டும் ரிலாக்ஸாக சூப்பராக ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ட்ராயிங்கை நீங்கள் பண்ணி பார்ப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த கிளாஸ் பெயிண்டிங்கை பண்ணி நீங்கள் ஃப்ரேம் போட்டு வீட்டில் மாட்டுனீங்கன்னா வர்றவங்க எல்லாரும் இந்த பெயிண்ட்டு எங்கே வாங்குனீங்க, யார் செஞ்சு கொடுத்தா, இது எவ்வளோ ரூபா அப்படின்ற கேட்குற அளவுக்கு இந்த பெயிண்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த பெயிண்டிங்கை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த கிளாஸ் பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கண்ணாடி வாங்குறதுக்கு வசதி இருக்காது, சில பேருக்கு வந்து ஓஹெச்பி சீட் வாங்குறதுக்கு வசதி இருக்கும். அதனால் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயிண்டிங்கை நீங்கள் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இதோட வந்து அழகை வந்து தனித்துவமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்த வந்து செய்கிறப்ப அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இது இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அந்தந்த டிசைனில் வரைஞ்சி உங்கள் வீட்டில் நீங்களே உங்களோட சொந்த காசில் ஃப்ரேம் பண்ணி மாட்டி அதை அழகு பார்க்குறப்ப தான் அதோட அழகு வந்து நம்மளுக்கு தனியாக தெரியுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நழுவ விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ட்ராயிங்கை செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறப்ப அது என்ன ஆகும்னா எல்லாருக்கும் அது போய் சென்றடையும். அவங்களும் இதே மாதிரி பெயிண்டிங் செய்யணும் நம்மளும் அப்படின்னு அவங்களும் ஆர்வப்படுவாங்க. இது மெஹந்தி போடுற மாதிரி தாங்க இந்த பெயிண்டிங் வேலையும். நம்ம கைக்கு எப்படி மெஹந்தி போடுவோம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து பட்டர் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. பட்டர் ஷீட்டில் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிறணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வரைஞ்சிட்டு இந்த பட்டர் ஷீட்டை கீழே வச்சுட்டு அந்த ஓஹெச்பி சீட்டை வந்து மேலே வச்சுட்டு அந்த டிசைன் வந்து அந்த ஓஹெச்பி சீட்டில் அவ்வளோ தத்ரூபமாக தெரியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அவுட்லைனர் பிளாக் கலரில் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு பிளாக் கலர் வேணும் அப்படின்னா கோல்டன் கலரில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கிளாஸ் கலர் என்னென்ன வேணுமோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து உள்ளே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா சைனிங் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அந்த சைனிங்கை வந்து அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா வலு வலு வலுன்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்கரேட்டிவ்க்கு வேறு எதுவும் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வச்சுக்கலாம், பாசி வச்சுக்கலாம், ஜமிக்கி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம். நீங்கள் எப்பயுமே வரைகிற பக்கத்தை வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கக்கூடாது. வரைஞ்சி முடித்தோன்னு அந்த பேக் சைடு தான் இதோட நல்ல பக்கம் வந்து கிளியரன்ஸாக சூப்பராக தெரியும். அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே நல்ல பக்கம். நம்ம வரைகிற பக்கம் எப்பயுமே வந்து நம்மளுக்கு கெட்ட பக்கமாக தான் இருக்கும். அதை நீங்கள் பேக் சைடு திருப்பி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும். அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே வந்து நல்ல பக்கமாக எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு கல்யாண நாளைக்கு இந்த மாதிரிலாம் அவங்களே வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க.
கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.